நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வழங்கிய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன். அந்த அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல உரிமைகள் இருக்கிறது. அதில் 10 உரிமைகளை நான் தேர்ந்தெடுத்து இந்த உரிமைகளை தமிழக அரசு நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், அது உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கம். இது வழங்கிட்டாங்கன்னா, அந்த 10 உரிமைகளை வழங்கினாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். இதுதான். ஆனா அந்த உரிமைகள் என்னன்னு உங்களுக்கும் தெரியாது. அதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் இங்க ஊரா வந்துட்டு இருக்கேன், நடந்துட்டு வந்துட்டு இருக்கேன், உங்களை சந்திக்கிறேன். நான் இது ஏதோ ஓட்டு கேட்க நான் வரல, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் அதுக்கு வரல. நான் வந்த நோக்கமே உங்கள் உரிமைகள் இங்க இதுல இருக்கு. அதுல முக்கியமானது சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ், வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். அது பெண்கள் வீட்டுக்குள்ளேயும் வன்முறை இல்லாத வாழ்வுக்கான உரிமை. வீட்டுக்குள்ளேயும் வன்முறைனா யாரால வரும் வன்முறை? வீட்டுக்குள்ள வீட்டுக்காரன் பிள்ளைங்க குடிச்சிட்டு பிரச்சனை. குடிக்கிறதே என்ன? கிடைக்கிறதே குடிக்கிறான், கிடைக்காதுன்னா குடிக்க போறது கிடையாது. வீட்டுக்கு பெண்கள் வீட்டுக்கு வெளியில போனா, தெருவில் போனா அங்க குடிச்சிட்டு போதையை மாத்திரை போட்டுட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான், கிண்டல் அடிக்கிறான், பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரம் செய்யறான். கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரம்பாக்கம் கிராமத்தில் ஒரு 8 வயது பெண் குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைய ஒரு கொடூரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்துட்டான். அதன் பிறகு அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போறாங்க, புகார் கொடுக்குறாங்க, புகார் எடுக்கல காவல்துறை. பிறகு நம்ம கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சு அங்க போய் பிரச்சனை பண்ண உடனே அப்புறம் தான் புகார் எடுக்கிறாங்க. புகார் மேல நடவடிக்கை எடுக்கல. அதன் பிறகு நம்முடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை அனுப்பி வைத்து அங்கே போங்க, அவங்க காவல் போலீஸ் ஸ்டேஷன் தரையில் உட்காந்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கலாம், இங்கேருந்து நான் போக மாட்டேன். அதன் பிறகு தான் 2 டீம், 5 டீம், 8 டீம், 10 டீம் போலீஸை போட்டு 3 வாரத்துக்கு பிறகு அவனை பிடிக்கிறாங்க. எங்கன்னா ஆந்திராவில் பிடிக்கிறாங்க. அசாம்காரன் ஆந்திரா சூலூர்பேட்டையில் வேலை செய்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, வாக்குமூலம் கொடுக்குறான். வாரத்தில் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்கிறேன், வெள்ளி சனி ஞாயிறுனா தமிழ்நாடுக்கு போயிடுவேன். அங்கே தமிழ்நாடுக்கு போட்டு அங்கே நான் குடிப்பேன், கஞ்சா எனக்கு சரளமாக கிடைக்குது. ஏன் தமிழ்நாட்டுக்கு போகிறான்னு சொல்கிறான்னா, வெள்ளி சனி ஞாயிறு தமிழ்நாட்டில் எனக்கு சாராயம், மது, கஞ்சா, அபின், காக்கேன், பவுடர் எல்லாம் அங்கே அதிகமாக சரளமாக கிடைக்குது, அதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இதை போட்டுக்கிட்டு வரப்போகிற பெண்கள் யார் பெண்கள் என்ன பெண்கள் கவலை இல்லை, அதை அப்படி மானபங்கம் செய்கிறான், பாலியல் வன்கொடுமை செய்கிறான்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கியது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக அரசு. கேடுகட்ட அரசுயா, நினைச்சு பாருங்க. இதுக்கு முன்பு இங்கிருந்து ஆந்திராவில் போய் குடிப்பான், பாண்டிச்சேரியில் போய் குடிப்பான். ஆனால் இப்போ ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டில் குடிக்கிறான், போதை மாத்திரைக்காக தமிழ்நாட்டுக்கு வரானா. என்னையா ஆட்சி நடக்குதுங்க? இது ஒரு ஆட்சியா? கேடுகட்ட மானங்கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுயா. இந்த ஆட்சியை அகற்ற வேணையா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணையா, வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இந்த பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்களே. தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. 1,30,00,000 படித்த இளைஞர்கள். நினைச்சுப்பார். அப்போ இவ்வளோ பேருக்கு வேலை இல்லைன்னா அவன் என்னையா செய்வான்? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னையா செய்வான்? சும்மா தான் இருக்கிறான். சும்மா இருந்தானா அவன் என்ன பண்ணுவான்? குடிப்பான். என்னென்ன செய்யணுமோ செய்யக்கூடாது செஞ்சிட்டு இருக்கிறான். நீ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீ எத்தனை வாக்குறுதி கொடுத்த? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு வேலைகள், காலியாக உள்ள அரசு பணியிடங்களில் 3 லட்சம் பணியிடங்களை நாங்கள் உடனடியாக நிரப்புவோம், இன்னும் 3.5 லட்சம் பணியிடங்களை நாங்கள் உருவாக்குவோம். கிழிச்சிங்க, கிழிச்ச. ஏதாவது ஒன்று உருவாக்குனீங்க? எத்தனை நிரப்புன? 44,000. அந்த 44,000ல் 15,000 தற்காலிக பணி, 29,000 தான் நிரந்தர பணி. ஆனால் சொன்ன வாக்குறுதி நாங்கள் 7 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம், 50 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் நாங்கள் வேலை உருவாக்குவோம். எத்தனையா உருவாக்குனீங்க? எத்தனையா கிழிச்சிங்க? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு மறுபடியும் போறாராம் இந்த மாதம். எங்கப்பா?
தெளிவா இருக்கிறப்ப ஜெர்மனியும் இங்கிலாந்துக்கும் இங்க நடிச்சது போதான்னு அங்க போய் நடிக்க போறாரா? இந்த போட்டோ ஷூட் இங்க அங்க போயிட்டு நான் கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்களே, இதுக்கு முன்பு நீங்க 4 இடத்துல நீங்க போனீங்க, எத்தனை முதலீடு வந்துச்சு? எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தீங்க நீங்க? இதுக்கு முன்பு துபாய் போயிட்டு வந்தாரு, சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்தாரு, ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு, அமெரிக்கா போயிட்டு வந்தாரு. ஸ்பெயின்ல 14 நாள், அமெரிக்காவில் 17 நாள், இப்போ இங்கிலாந்து ஜெர்மனி போறாரு. இந்த இவ்வளோ நாட்டுக்கு நீங்க போனீங்களே, எவ்வளோ ஒவ்வொரு நாட்டிலையும் முதலீடு வந்தது? பேப்பர்ல 18,000 கோடின்னு பேப்பர்ல இருக்கு. இந்த பேப்பர்ல இருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கையெழுத்து. அது யார் வேணா போடலாம், நீ கூட போடலாம். அது மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. வாயா கையெழுத்து போடுன்னா போட்டு விட்டுறான், அவள் தான். அவன் முதலீடு செய்கிறானா செய்யலையா, அதை ஆரம்பிக்கிறானா ஆரம்பிக்கலையா, வேலை கொடுக்குறானா கொடுக்கலையா, எல்லாம் கிடையாது. 18,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவ்வளோ காலமாக இதுக்கு முன்பு போட்டு வெளிநாடுக்கு போயிட்டு வந்தார். ஒன்றுமே கிடைக்கல, ஒரு முதலீடு வந்து செய்யலை. நான் எவ்வளோ காலமாக தொண்டை தண்ணி வத்தி வத்தி கேட்டுட்டு இருக்கேன், வெள்ளை அறிக்கை கொடுங்கயா, வெள்ளை அறிக்கை கொடுங்க. கொடுப்பாங்களா? அதுவும் 10,50,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடுவான். ஏயா பொய்ய சொல்லதுக்கு அளவே இல்லையா, அளவே இல்லையா. மொத்தமாக இவங்க கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட அவங்க மொத்தத்தில் எல்லாமே சேர்த்து பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி 35,000 கோடி இருக்கும். ஆனால் சொல்றது 10.5 லட்சம் கோடிக்கு நாங்கள் முதலீடு. இப்படி எல்லாம் உங்களை ஏமாற்றி ஏமாற்றி அவங்க மைக்க பிடிச்சாங்கன்னா எப்படி வேணா பேசுவாங்க. நீங்களே ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. அதான் நான் மீண்டும் சொல்றேன், மக்களே, தமிழக மக்களே, திமுகவுக்கு நீங்கள் கடந்த 3 தேர்தலில் நீங்கள் வாக்களித்தீர்கள். 3 தேர்தலில் அவர்களுக்கு நீங்கள் வெற்றியை தந்தீர்கள். உங்களுக்கு அவர்கள் தந்தது ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 39 தொகுதியில் வெற்றியை கொடுத்தீர்கள். 39 உறுப்பினர்கள் டெல்லிக்கு போய் என்னத்தை கிழிச்சாங்க? ஒன்னும் கிழிக்கல. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றியை கொடுத்து ஆட்சியில் அமர வைத்தீர்கள். உங்களுக்கு கிடைச்சது என்ன? பட்ட நாமம், நாமம். 2024 சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி கொடுத்தீர்கள் திமுகவுக்கு. அதனால என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதனால நான் சொல்றேன், 3 தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே, வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும், தோல்வியை கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆசனை தெரியுமா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாது, எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாது. அந்த நிலை வர வேண்டும். காரணம், அவ்வளோ துரோகம் உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள், அவ்வளோ துரோகம் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு செய்து கொள்ளடித்துக் கொண்டு நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வித்துறை எல்லா துறையிலும் நாசம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதில் வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட், அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ், கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு எஜுகேஷன், மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம், நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட், ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்கின்றேன், வருகின்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவை செய்யுங்கள். யார் வரக்கூடாது? திமுக. யார் வரக்கூடாது? திமுக. அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே, ஏமாறாதீர்கள், தயவு செய்து ஏமாறாதீர்கள். குறிப்பாக நான் சொல்வது தமிழ்நாட்டினுடைய பெற்றோர்கள், தாய்மார்களுக்கு நான் வேண்டிக் கொண்டு கேட்கிறேன். இரு கரங்களை மட்டுமல்ல, உங்களை காலை பிடித்து கேட்டுக்கொள்கின்றேன். திமுகவை மீண்டும் தேர்வு செய்யாதீர்கள், அவர்களை புறக்கணியுங்கள், விரட்டி அடியுங்கள். போதும், ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள், சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சியை,
இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். நான் மீண்டும் சொல்கின்றேன், இது ஏதோ ஜாதி மதம் கட்சி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான பிரச்சனை. அதனால்தான் நான் சொல்கின்றேன், திமுகவை வீட்டுக்கு அனுப்பி தமிழகத்தை நாம் மீட்டெடுப்போம். என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அண்ணன்மார்கள், தாய்மார்கள் அத்துணை பேரும் ஒன்று சேருங்கள், ஒன்று இணையுங்கள். சமூக நீதிக்கு எதிரானவர்கள், வன்னியர்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, பட்டியலின மக்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, இப்படி ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிரானவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்கும் எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து அனுப்புவோம் என்று நாம் எல்லோரும் உறுதி ஏற்போம்.